ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் ஷேர்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. என்ன மாதிரி இருக்க ஹோம் மேக்கர்ஸும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் அது எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போன வீடியோவில் ஷேர் பற்றி பார்த்தோம். நம்ம ஒரு ஷேர் வாங்கிட்டோம். இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது. அந்த ஷேர் என்ன பண்ணலாம்? எங்கே விற்கலாம்? அந்த கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி என்னோடய ஷேரை வாங்கிக்கோங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ தெரிஞ்சவங்கள்ட்டையோ சொல்லி இந்த ஷேரை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இஷ்யூவை கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஷேர் வாங்குறவங்களும் ஷேர் விற்கிறவங்களும் சந்திக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேர் விற்க நினச்சா அங்கே ஷேர் வாங்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் ஷேர் வாங்க நினச்சா அங்கே விற்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் வாங்குறவங்களும் ஷேர் விற்கிறவங்களும் சந்திக்கிற இடத்துக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட்டு. நம்ம எப்படி காய்கறி மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குகிறோம், மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்குகிறோம், அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கவும் ஷேர் விற்கவும் முடியும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பெனி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியை சுற்றி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டோட உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.